லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போதே 100% மிகப்பெரிய வெற்றி அடையும். இதுவரை யாருமே சந்திக்க முடியாத, தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு கதையை அமைச்சிருக்கிறாரு. இன்னும் ஒரு 6 மாசத்துல பேன் இந்தியாவில் பேன் வேர்ல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் பண்ற 2 படம் வந்து 365 லாங்குவேஜ்ல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. கணவன் ஒரு பக்கம் டியூட் பாடிக்கிட்டார், இன்னொரு பக்கம் பையன் டியூட் பாடிக்கிட்டார், அப்பனும் பையனும் போட்டு லவ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னா அம்மா. இந்த மாதிரி குடும்பம் யாருக்கும் கிடைக்கும். இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பன் பையன் போட்டு லவ் பண்றதுக்கு காசு செலவு பண்ணியிருக்காங்க. சினிமாங்கிறது சாதாரண சினிமாவோட ஈர்ப்பு இருக்குல்ல, சினிமா ரொம்ப நேசிச்சா கண்டிப்பா சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். முன்னுரை வழங்கிய சகோதரி அவர்கள் காக்கா முட்டை விஸ்வரூபம் நான் தயாரிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு தயாரிப்பார்கள் மற்றவர்கள் இருக்கலாம், இதெல்லாம் நம்ம பண்ணது தான். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போதே 100% மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வெற்றிக்குரிய பட தலைப்பை வந்து சூடிய இயக்குனருக்கு உண்மையிலேயே என்னுடைய மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 44 வருஷம் இருக்கும். வயசு என்னன்னு கேட்க வேணாம். நம்ம கோல்டன் கோபால் என்னுடைய 1985 நான் யார் படம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்திலிருந்து அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரை வச்சு நான் கூலிக்காரன், நல்லவன், தெருப்பாடுகள் இப்படி பல படங்கள் பண்ணின்னு இருக்கும்போதெல்லாம் ஸ்டண்ட்டில் உதவியாளராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றியவன். அப்பொழுது அவனை கூப்பிட்டு சொல்லடி நீ படம் பண்ணுறான், நான் அவனுக்கு படம் தரேன்னுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மேடையில் வந்து அவன் வந்து மிக சிறப்பான ஒரு ஸ்டண்ட்டில் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே வந்து அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு இராணுவ சம்பந்தப்பட்ட பயிற்சியெல்லாம் வந்து தேர்ந்த கலைஞர்களை வச்சு அவர் அமைச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறதுலாம் பார்க்கும்போது உங்களை துப்பாக்கி நான் எடுக்கும்பொழுது அந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆலவந்தான் எடுக்கும்போது டெல்லியில் பயிற்சி எடுத்ததை கமல் சாரை வச்சு அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இயல்புகளை இந்த படம் பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, இதுவரை யாருமே சந்திக்க முடியாத, தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு கதையை அமைச்சிருக்கிறாரு இயக்குனர் அன்பரசுன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த படத்தை நான் வந்து முழுமையாக பார்க்கணுன்னு அவளோடு இருக்கிறேன். அப்படிப்பட்ட முன்னுரையை வழங்கியிருக்கிறாங்க. பாடல் காட்சியெல்லாம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. புதுமுகங்களை வச்சு நிறைய செலவு பண்ணி, அதான் பேரரசுக்கிட்ட சொன்னேன், என்னப்பா இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. நிறைய சேஞ்சஸ், ட்ரெஸ்லாம் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாரும் இந்த படத்தை பார்த்து உண்மையிலே சண்டை காட்சிகளும் சரி, பாடல் அமைச்சதும் சரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த இசையமைப்பாளர் வந்து செவி குளிர சிந்தை மகிழ பிரமாதமாக இசையமைச்சிருக்கிறார். காலம் அவர் வந்து நமக்கு தெரிந்த அழைச்சி போனாலும் அவருடைய பாடல் என்றைக்குமே நிலைத்து நிற்கும், நீடித்து நிற்கும். அப்படிப்பட்ட படத்திற்கு உண்மையிலேயே பெரிய மனது கொண்டு தம்பி கார்த்திக் ராஜா வந்து அவருடைய இசைப்பணியை கொடுத்திருக்கிறாரு. மிக சிறந்த கலைஞர்களில் வந்து பின்னணி இசையில் கார்த்திக் ராஜாவை மிஞ்சத்துக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இசை மேலனுடைய இசை இளவல் அவர். நான் ரொம்ப விரும்பி அவர் கூப்பிட்டு பண்ணுவேன். ஆக அவர் ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர், எல்லாருக்கிட்டே கலந்து பேச மாட்டார் இவன் மாதிரி. ஆனால் உண்மையிலேயே மிக திறமைசாலி. அவரை இந்த திரையுலகம் பயன்படுத்திக்கணும். இங்கே வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களும் மிக சிறப்பாக அவர்களுடைய பங்களிப்பை நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்படம் மாபெரும் வெற்றி அடைய இறைவனை இறைஞ்சிருக்கிறது. நன்றி, வணக்கம். காத்தோரமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாங்க, டின்னர் இஸ் ரெடி அப்படின்ட்டாங்க. எல்லாரும் நீங்கள் முடிங்கடா டே இப்படி காத்துறாங்க, முடிச்சு போங்க சாப்பாடு வைட்டீங்க. எஸ், தட்ஸ் பவர். நான் வந்து 50 வருஷமா சினிமாவில்
போராட சினிமா இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துல பேன் இந்தியாவில் பேன் வேர்ல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் பண்ற 2 படம் வந்து 365 லாங்குவேஜ்ல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சினிமா வந்து என்னன்னாங்க, நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும், இல்லைன்னு வச்சுங்களேன் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம அந்த பக்கம் அங்கே மூக்கு கீழே இருப்போம், நம்மள பார்க்காமலே போயிடுவாங்க. இதெல்லாம் கூட நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து அன்பு சாரை ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் நான் பேனாக இருக்கட்டும் கேனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும், சார் வாங்க சார் பர்த்டே நீங்கள் கேக் கூட கட் பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு பர்த்டேயும் என்னை வர வச்சு கேக் கட் பண்ணி 5000 ரூபாய் ஆரம்பிச்சு எனக்கு 50,000 வரைக்கும் வந்திருக்காரு. 5 கோடி வாங்கின அவருக்கு. அனு மேடம் சொன்னாங்க, we are a small family of 52. But what you don't know, ma'am, is that இன்னைக்கு வந்து மேடையில் ஜாமான் உட்காந்துருக்காங்க, பேரரசர் வந்திருக்காங்க, ராமு சார் வந்தாரு, கார்த்திக் வந்தாங்க. ஏன் அப்படின்னா அன்பு சார் வந்து வைஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர அவர் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவர் சம்பாதிச்சது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் தான். கூப்பிட்ட பொருளுக்கு நம்ம எல்லாரும் ஓடி வர பாருங்க. இண்டஸ்ட்ரியில் யார் கூப்பிட்டாலும் இட் கேன் பி த இளையராஜா ஃபேமிலி, ரமன் ஃபேமிலி, ஒரு டைரக்டர்ஸ். அன்பு சார் வந்து அன்பு அப்படிங்கிற பேர் வச்சதுனால என்னமோ தெரியல, he is 24 கேரட் அன்பு. நான் வந்து அவருடைய பெரிய ஃபேன் தான். ஏன்னா எனக்கும் அந்த கதை ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் நிறைய ஆர்வம் உண்டு. அண்டு குட்டி 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 குட்டியாக அவர் வந்து நிறைய கதை வச்சிருக்காரு. திஸ் இஸ் வெரி குட் ஸ்டோரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஒரு 50-100 கதை வச்சிருக்காரு அவர். அண்டு சினிமாவில் வந்து அது அப்போதான் நடக்கும். ஸோ இன்னைக்கு தான் டைம் வந்திருக்கு. அன்பு சார் வந்து அவருடைய பயணம் ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், நம்மளாம் நிறைய இந்த மாதிரி ஒன்று சேரணும், நிறைய அவருக்கு பாராட்டுகளும் கைத்தட்டுகளும், அவர் வளர வளர நம்மளும் கூட சேர்ந்து வளருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டின்னர் இஸ் ரெடி. மாஸ்டர் ரொம்ப கௌரவமா தான் இருக்காரு. மாஸ்டர்னாலே நான் அந்த படத்துல வைப்பேன், எதிர்பார்ச்சில ரெவடிக்கல் பேர்லாம் பட்டாசு பாலு, பான்பராக் ரவி, சல்லின் சகடை, அது ரெவடிக்கெலாம் ஒரு அப்படி வச்சா தான் அவங்க அது ரெவடியா தெரியும். அது மாதிரி எங்கள் இதில் மாஸ்டருக்குலாம் சும்மா கோபாலம்லாம் அது பல்படியாது, கோபால் பல்படியா நாங்களுடைய கோல்டன் கோபால் அது மாதிரி மாஸ்டர்லாம் வச்சுக்கணும். அப்படியா இல்லை, இதுக்கு ஒரு கிளாஸ் பண்ணி அவங்க கிளாஸ் பண்ணி வாங்குறோம். நானும் கொக்கி கோபால் வச்சிருப்பேன். தான் சார் பாரு எவ்வளோ நல்ல மனசு, கோல்டன் கோபால். அதுக்கே ரைடு, பேருக்கே ரைடு வரும். மாஸ்டர் முன்னாடியே பேசும்போது சிலட்ட நன்றி உணர்வு இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் பாராட்டிடணும். இந்த மேடையில நிறைய நன்றி உணர்வு. 2 கூட அந்த ஜுஜித் டைரக்டருக்கு நன்றி சொன்னார். எது மூஞ்சி காட்டிங்க சார், மூஞ்சி காட்டுச்சு, நான் உடம்பு காட்டிக்காது. நன்றி அதனாலதான் அந்த நன்றி ஒரு இத்தனை படம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகா பேசினேன், என்கிட்டலாம் புதிய மாதிரி பேசினேன். கதாநாயகி ஏஞ்சல் அவருக்கு நன்றி. திருக்குறள் இங்கிலீஷ் சொன்ன மாதிரி அழகா பேசிட்டாங்க. சரி, ஓகே, கதாநாயகிக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் பேசிட்டாங்க, ஓகே. புதுசில் வந்தாங்க பாருங்க, அனுராதா பேரு தான் தமிழ் பேர். எங்களெல்லாம் மேலே வச்சு அரண்மனை இங்கிலீஷ் பேசி நாங்கள் என்ன பண்ணுறோம்?
அப்பப்போ புரிஞ்சுச்சு, அப்பப்போ கை தட்டினோம். அவங்க சமைச்சு நாங்களும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு வரா சமைச்சு போடுங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய மனசு பிடிச்சிருக்கு. கணவன் ஒரு பக்கம் வீட்டு பாடிக்கிட்டார், இன்னொரு பக்கம் பையன் வீட்டு பாடிக்கிட்டார், அப்பனும் பையன் போட்டு லவ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னா அம்மா, ஒரு பக்கம் மனைவி. இந்த மாதிரி குடும்பம் யாருக்கும் கிடைக்கும்? இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பன் போய் போட்டு லவ் பண்றதுக்கு காசு செலவு பண்ணியிருக்காங்க. புருஷருக்கு காஸ்டியூம் செலவு பண்ணது அதிகமா இருக்கும். எத்தனை காஸ்டியூம் அவங்க ரசிச்சிருக்காங்க. ஆனா ஒரு வகையில நம்ம அன்பரசு, வீர அன்பரசு, அவர் நடிச்சு சாதிச்சாரோ இல்லையோ, படத்தை இயக்கி சாதிச்சாரோ இல்லையோ, ஒரே ஒரு வகையில் இந்த மேடையில் சாதிச்சிட்டார். அது என்னன்னா, தன்னோட மனைவி வந்து 10-15 தடவை ஹீரோ ஹீரோ ஹீரோட்டாங்க. எங்கேயுமே எந்த பொண்டாட்டியும் புருஷனை ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு 10 பேர் அவங்க வாய் நிறைய ஹீரோ ஹீரோ, இதுக்கு என்ன சாதனை வேண்டி இருக்கு. அங்கேயே அன்பர்ஸ் ஜெயிஸ்டர். நிறைய பிரமுகர்ல புருஷனை ஜீரோ நினைப்பாங்க, இங்கேதான் ஹீரோ நினைச்சிருக்காங்க. ஓகே அன்பர் சார், உங்களை தான் இப்பவும் பேசிக்கிறீங்க, அங்கேயே எடுத்திருக்கீங்க, அப்புறம் ஹீரோ ஆக்கி விடுவாங்க. எப்பவுமே ஒய்ஃபை போகும்போது உன்னிப்பா கவனிக்கணும். ஓகே. அப்புறம் அன்பரசு ஏஞ்சல் 2 பேரும் கொடுமைப்படுத்திருக்காரு. குழுமணாலி ஃபுல்லா பனி படர்ந்து இருக்கு, பார்க்கும்போது நம்மளுக்கு குளிருது. இவரால கோட்ஸ் போட்டுக்கிட்டு. அந்த பனியில கதாநாயகி ஷார்ட்ஸ் தொடப்புலா தெரியுது. இப்படியே ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுமைப்படுத்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜீன்ஸ் போட்டு இங்கே போகிற சால்வை அங்கே சால்வை போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அவங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு கதாநாயகி ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ்அப் இருந்துக்கூடாது, நம்மளுக்கு நல்லா வரணும். அந்த மாதிரி ஏஞ்சல் அவர்களுக்கு ஒவ்வொரு க்ளோஸ்அப் லட்டு மாதிரி இருந்துச்சு. நம்ம டைரக்டர் விவரமான ஆள். அவங்க தமிழ் ரொம்ப சிரமம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து பாட வைக்கிறது. க்ளோஸ்அப்லாம் பாட வச்சிட்டாரு, லாஸ்ட் நடக்க வச்சிட்டாரு. அங்கேயே கொஞ்சம் தான். இந்த படம் பப்பு சார் எனர்ஜி சார். நீங்க 50 வருஷம் ஃபீல்டு இருக்குன்னு சொல்றாரு. நீங்க டி ராஜா அந்த படத்தை நடிக்கும்போதுதான் அந்த 10th or +2 படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து உங்களுக்குள்ள எனர்ஜியை பார்த்துட்டு நமக்கு வெக்கமா இருக்கு. என்னடா அது அவர் அப்படிங்கிறாரு, எல்லாரும் கைதிட்டாரு, அவர் கைது நானும் கைதிக்கிறேன். அப்போ ஒரு மாதம் எனர்ஜி மாதம் இருக்கும், நம்ம கொஞ்சம் எனர்ஜி வந்தது. பாபு சார் நீங்க வந்து இவ்வளோ நேரம் இருந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குது. நம்ம நண்பர் வந்து வெற்றி வேணும் இந்த படத்தில் ஒரு கோ டைரக்டர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். சார் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் லவ் ஸ்டோரி, இதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் சார் அப்படின்னார். சார் ஒரு ரொம்ப நண்பர் சார், அவருக்காக நான் யோசித்தேன், வந்துடுவேன் சார். சரி ஓகே, நம்ம இது அதெல்லாம் கேட்கல. எங்கே ஷூட்டிங்னு மேப் அனுப்புனார். ஒரு காலேஜ்னாரு, காலேஜ்லாம் உங்களுக்கு ஷூட்டிங்னாரு. மேப் பண்ணிட்டாப்ல இந்த நசரத்துப்பேட்டை தாண்டணும்னு சொன்னார். என்கிட்ட மேப்பு போட்டு நசரத்தை தாண்டி அந்த பக்கம் திருவள்ளூர் வரைக்கும் போயிட்டு இருக்கு.
சரி நான் போகும்போது காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும் என்ன பலது போய்கிட்டு இருக்கேன், என்ன காஸ்டியூம் போடலாம் என்ன கேட்கலாம். அங்கே போனோன்னே நீங்கள் டேரக்டர் பேரஸாகவே வந்துருக்கேன்ட்டாங்க. ஒரு காஸ்டியூம் இருக்கு, காஸ்டியூம் வாங்கிட்டாங்க. என்ன அவ்வளோ அப்படி தான் இருக்காங்க. சரி ஓகே நடிச்சுட்டு நடிக்கும்போதே எனக்கு ஒரு மைண்டில் போய்கிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டாங்களே இதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா. கடைசி முடிச்சுக்கணும் அதை கை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் உங்கள் ஒத்துழைப்புக்கு அப்படி சொல்லி அனுப்பிடுவாங்களா அப்படின்னு டவுட்ல இருந்துச்சு. கிளம்பும்போது டக்குன்னு கவர் வச்சு அழுத்திட்டாங்க. மனசு அப்பதான் மனசு அரிச்சப்பா ஏதோ கொடுத்தாங்கப்பா. அது ப்ரொடியூசரோட மனசு. ஒரு ஆள் வந்தா ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு இல்லாமல் வந்ததுக்கு ஏதோ கொடுத்து அனுப்பிட்டாங்க. டைரக்டர் பேரஸாக நடிச்சிருக்கிறேன். கமுடோ முன்னெல்லாம் அந்த இராணுவத்தை பற்றி நிறைய கதைகள் வரும், நாட்டுப்பற்று பற்றி நிறைய கதைகள் வரும். விஜயகாந்த் இருக்கும்போது நம்ம கேப்டன் இருக்கும்போதெல்லாம் நாட்டுப்பற்று கதைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவரு ஹீரோ நடிச்சிருக்கும் போதெல்லாம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கோம். அவரு ஹீரோவாக இருந்து வில்லனை மாறினாரு. நம்ம கேப்டன் அவர்களும் அவங்கள்ட்ட மறைச்சிட்டாரு. நாட்டுப்பட்டு கதையே வரல போச்சு. இந்த இராணுவ சம்மந்தப்பட்ட கதை வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் இப்போ அமரன் படம் தான் வச்சு, அதுக்கடுத்து கமாண்டோ லவ் ஸ்டோரி. என்ன அந்த கமாண்டோ கதையெல்லாம் நாட்டுப்பட்டு இருக்கும், இதில் காதல் போட்டுருக்கும் நினைக்கிறேன். டூயட் ரெண்டு போட்டு இருக்கு, நாட்டு போட்டு இருக்கு, காதல் போட்டு இருக்கு. இன்னொன்று சொல்லி ஆகணும், இது வந்து அவங்க அனுராதா மேடம் சொல்லும்போது இங்கிலீஷ் பேசினா அப்போ சிலது புரிஞ்சுட்டோம்ல. அவருடைய நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அதான் சொன்னீங்க இங்கிலீஷ்ல தான் சொன்னீங்க, நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அது நிறைவேறிச்சு அப்படின்னாங்க. கனவு இல்லை, கனவுலாம் கலைஞ்சிரும். லட்சியம், கனவு என்பது கலையக்கூடியது, லட்சியம் என்பது கலையாது. அது நிறைவேறும் முறை இது லட்சியங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கும். ஏறத்தாழ 20 வருஷம் பயணம். யாரது 35 வருஷம் பாருங்க. 35 வருஷம் முன்னாடி ஒரு படம் ஆரம்பிச்சு சினிமா மேல உள்ள காதல், கமாண்டோவின் காதல்ங்கிறத விட நம்ம அன்பரசோட சினிமா காதல். 35 வருஷம் முன்னாடி படம் ஆரம்பிச்சிருக்காரு. அது சில சூழ்நிலையில அது ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் ஆஃபீஸருங்க. அவரு தேவையா இருக்குது, நல்லா சம்பாதிச்சு கோடி பேர் சம்பாதிச்சு அழகா செட்டில் ஆயிடலாம், உள்ள இருந்தே இருக்கு. அதுக்கப்புறம் பணி நிமித்தமா வேலை பழு இந்த பிஸிலேயே அவர் சினிமா தொடர முடியல. ஆனா அவருக்குள்ளேயே இருந்துட்டு இந்த சினிமா கடை, அந்த லட்சியம். சொல்லக்கூடாது, என்ன சொல்லிடுவோம், படம் இமேஜ் பண்ணா போயிடும், பரவாயில்ல. ரிட்டர் தெரியுதா, கல்யாணம் ஆகி ஹனிமூன் போற மாதிரி இருக்காரு. ஓகேண்ணா, இமேஜ்ல போகாது சொல்ல, அப்படிதான் தான். ஓகே, இப்போ பணி முடிஞ்சது. அந்த சினிமா தாகம் இருக்குல்ல, சினிமா தாகம், மோகம், காதல் என்ன சொல்லலாம், சினிமாவில் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி. சினிமா அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு முடியல, இன்னைக்கு முடியும். அந்த முடியும் முடியும் முடியுங்கிற அந்த ஒரு வெறி தான் இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. அப்போ சினிமாங்கிறது சாதாரண சினிமாவோட ஈர்ப்பு இருக்குல்ல, சினிமா ரொம்ப நேசிச்சா கண்டிப்பா சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். நானும் உண்மை நேசிக்கணும். சினிமா வந்து சினிமாவில் வந்தா அப்படி பண்ணலாம், அனுபவிக்கலாம்,
சினிமாவில் வந்து அப்போ என்ஜாய் பண்ணலாம், சினிமாங்கிறோம். சினிமாவை லவ் பண்ணணும், நேசிக்கணும், வெறி உண்டு இருக்கணும் சினிமா மேலே. அப்படி இருந்தால் என்றாவது ஒரு நாள் 10 வருஷமா 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், 35 வருஷம் கூட ஆகலாம், சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். அப்படி 30 வருஷம் சாதிக்க வச்சவர் தான் அந்த அன்பரஸ். இன்னொன்று, என்ன ஃபர்ஸ்ட் சின்ன படம் நாங்கள் இங்கே பார்த்தா எத்தனை லொக்கேஷன்ஸ், எவ்வளோ பிரம்மாண்டம், எத்தனை ஒவ்வொரு பிரேம் அப்படி இருக்கு. ஆக்சுவலி ஒரு சின்ன படத்துக்கான அறிகுறியே இது இல்லை. நீங்கள் ஆர்டிஸ்ட் நீங்கள் தான் புதுசாக தெரியுங்களே தவிர பிரம்மாண்டமான ஒரு படம் தான் அந்த கம் டவுன் லவ் ஸ்டோரி. இந்த படம் அசர இப்போ இவருக்கு இதுக்கப்புறம் சினிமா 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 தான். அப்போ இந்த படம் வெற்றி அடையும் போது அவர் தொடர்ந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமா பண்ணிட்டே இருப்பார். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சிறிய முதலீடுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோக்கள், சின்ன இயக்குநர்கள் படம் பண்ணும்போது தான் சினிமா துறையில் சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், சின்ன சின்ன நடிகர்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பேனர், பெரிய நடிகர்கள் அது வெற்றிங்கிறது போய் பணம் எங்கே சேருமோ அங்கே சேர்த்துட்டே இருக்கும். அது விஷயம் வீர அன்பரசு மாதிரி இயக்குனர், அனுராதா மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணும்போது சின்ன கேமராமேன், சின்ன காஸ்டியூமர், சின்ன மேக்கப் மேன், சின்ன ஆர்ட் டைரக்டர், இப்படி சின்ன சின்ன தொழில்நுட்ப கணக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, வருமானம் கிடைக்கும். அது மாதிரி என்னுடைய இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்க வேண்டும், இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் தொடர்ந்து படம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் இங்கே இந்த சினிமா நம்பருக்கு நிறைய தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையும் சரி, அன்பர் சார் அவரோட அந்த லட்சியம், இந்த வெறிக்காகவும் சரி, உண்மையிலே அனுராதா மேடம் மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார். ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க புருஷன் சம்பாதிச்சு வந்து அந்த மாசம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பைசா வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் அங்கேயே கெஞ்சணும், 1000 ரூபா கொடு, 2000 கொடுன்ட்டு. ஆனா உண்மையிலே உங்கள் மனைவி உங்களை வச்சு நிறைவேற்றிருக்காங்க. அவங்க பக்கத்துல இருக்காங்க. நல்லா உண்மையிலே இந்த குடும்பம், நீ ஃபர்ஸ்ட் போய் குடும்பத்தை சுத்தி போட்டுங்க. முதல்ல பையன் நடிச்சிருக்காப்புல. கமலஹாசரி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து நீங்க படம் பண்ண வேண்டும். இதே மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்களாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். படத்துல டிரான்ஸ்மர்ஸ் வாய்ப்பு கொடுத்ததுக்கெல்லாம் அப்ப வயசு சொல்லுங்க என்கிட்ட. ஹீரோட வயசு உங்க பையன் வயசு இல்ல, உங்க வயசு கேட்கிறோம்.